தச்சு வேலை தான் உன்னுடைய குடும்ப தொழில் என்று சொன்னால் அதை செய் என்று குலத்தொழில் தோன்றது 52 ராஜாஜி கொண்டு வந்து விட்டார். அப்பயே நம்மளை படிக்கூடாதுட்டார். அதற்கு பின்னால் வந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் 54 எல்லா கிராமத்திலும் பள்ளிக்கூடம் வேண்டும் என்று நினைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அதனால் கிராமங்களில் பள்ளிக்கூடம் வந்து இதை உணர்ந்த திராவிட இயக்கம் 1969 67 திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்தாலும் கூட சிறிது காலம் தான் அண்ணா இருந்தார். படிப்படி என்று சொன்னவர். ஆனால் காலம் அவரை நம்ம விட்டு இழந்து விட்டோம். 69 அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்புதான் படிப்படி என்று சொன்னது பெரியார். அண்ணா எழுது என்று எழுதியவர். இரண்டும் சேர்த்து கல்லூரி தேவை என்று சொன்னவர் அண்ணன் கலைஞர் அவர்கள். அதனால்தான் அவர் சிஸ்டத்தை கொண்டாந்தார். ஒரு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி இருக்க வேண்டும் என்று சொன்னார். 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி ஆரம்பித்தார். 5 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளியை ஆரம்பித்தார். 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளியை ஆரம்பித்தார். 8 கிலோமீட்டர் இருந்தாக்கா ஒரு மேல்நிலை பள்ளியை உருவாக்கும் என்று ஆணை பிறப்பித்தார். அரசு பள்ளிகள் அத்தனையும் அனைத்து ஜாதியும் படிக்கணும், அனைத்து ஜாதியும் படிக்க வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். சென்னையில் தெரியாது உங்களுக்கு எல்லாம், நான் கிராமத்தில் பிறந்தவன். திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் 9 கிலோமீட்டர்ல சேகூடூர் என்கிற பஸ் போகாத ஊரில் பிறந்தவன். பள்ளிக்கூடத்தில் கூட தீண்டாமை தலைவிரித்து ஆடிய காலங்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் கழக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தான் ஒரு ஸ்கூல்னு சொன்னால் எல்லாம் ஒரே பெஞ்சில் உட்கார்றாங்க. எங்க ஊர் நான் ரொம்ப பெரிய வீட்டு பிள்ளை. நான் அது பள்ளிக்கூடத்தில் ஒன்றும் செல்லலை. பெரிய விடாது சின்ன விடாது, வாஜியார் கோலத்தையும் உட்கார்றா ஒன்னான்னு. இதுதான் நிலைமை. ஆக ஜாதியை போக்கி பள்ளிக்கூடத்தில் அனைவரும் சமம் என்று சொன்னது கழகாட்சி. கலைஞர் தான் அதை கொண்டு வந்தார். காலப்போக்கில் இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். ஆனால் மாவட்டந்தோறும் கல்லூரிகள். எங்க ஊர்ல ஒருத்தன் படிக்கணும்னாக்கா ஒண்ணு சென்னைக்கு வரணும், இல்லைன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்துக்கு தான் போகணும். எங்க ஊர்ல கல்லூரி தான் கிடையாது. 100 கிலோமீட்டர் கல்லூரி இல்லை. ஒன்று நேராக இங்கே தான் வரணும், பிரசிடென்சி காலேஜுக்கு தான் வரணும், இல்லைன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தான் போகணும். இதுதான் எங்க ஊர் நிலைமையே. ஆனாலும் இன்றைக்கு சுற்றி சுற்றி தமிழ்நாட்டில் இருக்க நகராட்சியெல்லாம் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் கலைக்கல்லூரிகள். மாவட்ட தலைநகரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கல்லூரிகள். இன்றைக்கு கலைக்கல்லூரிகள், இன்றைக்கு பொறியியல் கல்லூரிகள், இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிகள் என்று இன்றைக்கு போட்டி போட்டு கல்லூரிகள் வந்திருக்கிறது சொன்னால் அதுக்கு எதிர்த்தது கழகாட்சி, கலைஞர். யாரும் மறந்துவிட முடியாது. ஏனால் ஒரு அறிவாளி சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்று நினைவர் அண்ணன் கலைஞர். அதனால்தான் 1997 அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் கணினிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். 97 அவர் கணினிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் கல்லூரிகளை எல்லாம் இந்த ஐடின்னு சொல்றாங்க பாரு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்ல கம்ப்யூட்டர், இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக பாடத்திட்டத்தில் கொண்டாந்தார். சிலபஸ்ல கல்லூரிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த கல்லூரிகள் எல்லாம் ஐடி என்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்ற ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இது போன்ற புதிய நுட்பங்களை கொண்ட உலகத்தரம் உள்ள அந்த பாடத்திட்டத்தை ஒரு கல்லூரியிலும் கொண்டு வந்த அந்த ஒரு கல்லூரியிலும் கொண்டு வந்த காரணத்தினால்தான், ஐடி படித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற, ஜெர்மன் போன்ற, இந்தியாவில் எந்த நாட்டுக்கு போனாலும் இன்றைக்கு உயர் பதவியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கலைஞர் ஐடி என்பதை உருவாக்கியனுடைய அடிப்படையில் தான் உலகம் பூரா இருக்கிறான். நம்மால் ஒரு முறை ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் சந்திரபாபு நாயுடு என்று சொன்னார், இன்னைக்கு உலகத்தில் எங்க போனாலும் தமிழன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த தமிழன் இருந்ததுக்கு என்ன காரணம்னா கலைஞரும் அண்ணாவும் கொண்டு வந்த இருமொழி கொள்கைதான் அதுக்கு காரணம். ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று தமிழ். தாய்மொழியான தமிழை நாம் பேசுகிறோம். அது ஜப்பானுக்கு போனாலும் அமெரிக்காவுக்கு போனாலும் எங்கு போனாலும் இணைப்பு மொழியான ஆங்கிலம் இருக்கிறது.
ஆனால் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டிலே இருந்த காரணத்தினால் தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறார் என்று நாம் சொல்லல. ஆந்திராவிலே இருந்த முதலமைச்சர் சந்திரபாபு ஒரு பேட்டியிலே சொன்னார். ஆக உலகளவிலே இன்றைக்கு பொறியாளர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் இன்னைக்கு பொருளாதாரத்தை வளர்த்து பெற்றிருக்கின்ற சொன்னால் வெளிநாட்டிலே பணியாற்றுபவர்கள் அத்தனை பேரும் இந்த இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு டாலர் கணக்காக பணங்களை அனுப்புகிற காரணத்தினால் இங்கே பொருளாதாரம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. அப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள் தான் அவருடைய பரிணாம வளர்ச்சி என்று சொன்னால் பலதை சொல்லலாம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், 10 தலை ராவணனை நாம் பார்த்ததில்லை. அவனை ஆற்றலை பற்றி பேசுகிற பொழுது 10 தலை ராவணன் சொல்லுவாங்க. 10 தலை இருந்ததா? 10 தலை அல்ல. அவனுடைய பரிணாம வளர்ச்சி, அவன் பன்முக தலைமை கொண்டவன். அவன் அப்படிப்பட்ட ஆற்றலாளன், வீரன், விவேகன். இசையமைப்பதிலே அவன் இசைவாணன், இலக்கியவாதி. இன்று 10 தலை ராவணனை இப்படித்தான் சொல்வார்கள். பன்முகம் கொண்டவன் என்பதற்கு பதிலாக எளிமையாக 10 தலை ராவணன் என்று சொல்வார்கள். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் பன்முகமும் தெரிந்திருக்கிற இலக்கியவாதியாக இருக்கலாம், அல்லது திரைப்படவாதியாக இருக்கலாம், வசனகர்த்தாவாக இருக்கலாம், அல்லது நாடக ஆசிரியராக இருக்கலாம், அல்லது எழுத்தாளராக இருக்கலாம், சிறந்த நிர்வாகியாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சரில் முதலிடத்தில் இருப்பவராக இருக்கலாம். இப்படி பன்முகம் கொண்ட தலைவர் யார் என்று சொன்னால் கலைஞர் மட்டும்தான். அவருக்கு இணையானவர்கள் யாரும் கிடையாது. அவர் பெரிய எழுத்தாளர், இலக்கியவாதி, கவிதை புனைவர், திரைப்படத்திற்கு வசனகர்த்தா மட்டுமல்ல, 28 படத்துக்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர் அவர் தான். அப்படிப்பட்ட பன்முகம் கொண்ட தலைவர் அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் சொல்ல போனால் இலக்கியவாதி. நான் சொன்ன தமிழ் ஞானத்தந்தை என்று சொன்னதுக்கு ஒரே காரணம், அங்க கடைசியில் இருப்பனும் சரி, என்னையும் சரி, இவ்வளவு பேரையும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழனும் சரி, இல்லை இல்லை உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழனும் ஒரே வரியில சொல்லுகிறார், உடன்பிறப்பே வா என்று சொன்னால் முடிச்சார். ஒற்றை சொல்லையிலேயே நம்மை கட்டி போட்ட தலைவன் அந்த தலைவன். அப்படிப்பட்ட தலைவருக்கு இங்கே சிறப்பான பிறந்த நாள் விழா நம்முடைய சேகர் பாபுவும் அவருக்கு சேர்ந்த உடன்பிறப்புகள் சிறப்பாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு துறைமுகம் என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு நினைவு வந்து, செந்தில்வேலன் இங்கே பேசுகிற பொழுது மிக சிறப்பாக பேசினார். தொண்டர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்டிருந்தார். நம்மால் எங்க சுதந்திரம் போராடுறதுக்காக தூக்கி நிறுத்தினார். நான் பார்த்த அவருடைய வார்த்தை சுற்றலெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இது தோல்ந்து விடாதீர்கள், இதோ வருகிறது, உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, அதிலே நம்முடைய திறமைகளை நம்முடைய ஆற்றலை காட்டுவோம் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பீனிஸ் பறவை. இது என்ன எழுந்து கொண்டே தான் இருக்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு உதாரணம் இந்த மண் தான். அதற்கு உதாரணம் இந்த மண் தான். என்ன காரணம் என்று சொன்னால், இதே மண்ணில் தான் 1999 பொது தேர்தல் நாம் சந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டை 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கூட்டணியோடு நாம் நின்றாலும் கூட 2 இடங்கள் தான் வென்றோம். அதுல ஒரு இடம் எது தெரியுமா? அன்றைக்கு நன்றி உணர்வோடு இந்த தொகுதி மக்கள் அண்ணன் கலைஞருக்கு வாக்களித்திருந்தார். இந்த மண்ணில் தான். அதனால்தான் அந்த நன்னுணர்வு தொடர்ந்து இந்த மண்ணில் இருக்கிற காரணத்தினால்தான் என் தம்பி சேகர் பாபுக்கும் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டிருக்கிறீங்க. ஆக ஆனால் கலைஞரை அன்றைக்கு 91 வெற்றி பெற்ற இந்த மண் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் உள்ளே வந்த அந்த காலகட்டத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். அதற்கு பின்னால் அருமை நண்பர்களே, நான் பீனிப்பது என்பது சொற்றொடருக்காக சொல்லவில்லை. 91 2 பேர் தான் திமுக என்று உள்ளே நுழைந்தோம். ஆனால் அதற்கு பின்னால் இதே நம்முடைய 91க்கு பின்னால் 2006
திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தலைவர் கலைஞருடைய தலைமையில் 2006 நாம் தான் வெற்றி பெற்றோம். 1996 நாம் தான் வெற்றி பெற்றோம். 91க்கு பின்னால் 96 5 ஆண்டு காலம் திமுக தான் ஆட்சிக்கு வந்தது. 2006 இரண்டாவது முறையும் திமுக தான் ஆட்சிக்கு வந்தது. அதில் அடியன் நான் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்து சிறப்பாக ஏன் சுப்ரீம் கோர்ட்டே பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த துறையை சிறப்பாக நடத்தி கொடுத்தேன். ஏன்னா அமைச்சருக்கு என்ன தோறன்னு தெரியலன்னு செந்தில் வேலன் ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த துறையை நான் எடுக்கிற பொழுது எனக்கு நல்ல நினைவு இருக்குது. எனக்கு அமைச்சர் பவர் கொடுத்தாங்க, ஃபுட் அண்ட் கோஆபரேஷன் 2006. எங்க ஊர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து துண்டு போட்டு இருந்தோம். ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் பேர் சிவானந்தன் பேர். அதனால எனக்கு துண்டை போட்டு கட்டி அழுதான். ஏதோ ஆனந்த கண்ணீர் தான் போலகுது. நம்ம அண்ணன் அமைச்சர் ஆயிட்டாரு, அது 2 துறையை போட்டு கொடுத்துருக்குறாங்கன்னு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான்னு பார்த்துட்டு மகிழ்ச்சி சந்தோஷம். ஒரு நிமிஷம் வாங்கினா இப்படி போனேன். என்ன பண்ணேன், ஐயோ இந்த துறை யாருக்கும் ஒத்து போகிற துறையாச்சே, பாதியிலே புட்டுக்குவாங்களே அமைச்சராக இருக்கிறோம், இந்த துறை எதுக்கு ஒன்று கொடுத்தாங்க. எப்படி பண்ணேன், அதுவும் நம்ம மாவட்டத்துக்கு ஒத்து வராதே. என்ன விஷயம், என்ன உணவுத்துறையா பாவுசா இருந்தார், பாதியிலே போயிடுச்சு. ஏன்னா பாவுசா எங்க மாவட்டத்துக்காரர். ஜிவி சிவநாதன் ஒரு மந்திரி இருந்தார், உணவுத்துறை மந்திரியா இருந்து டெல்லிக்கு போனா திரும்பி வருகிற போது உணவுத்துறை மந்திரியாக வரல, அவர் வரும்போது எக்ஸைஸ் மந்திரியா வந்தார். இன்னும் சொல்ல போனால் என் அண்ணன் திறமைக்கே ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிற அண்ணன் ஆற்காட்டார் கூட உணவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு போட்டுக்குச்சு. இதை 3 என்கிட்ட சொல்லு, அன்னைக்கு தான் மந்திரி ஆயிருக்கிறேன், இதை 3 என்கிட்ட சொல்லன்னா இது நமக்கு ஒத்து வராத துறை எதுக்குன்னா ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் 5 ஆண்டு காலம் அண்ணன் கலைஞருடைய அறிவுரையோடு நான் தான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட்டே பாராட்டியது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்து பத்திரிகையில் முழு பக்கம் எழுதினார்கள். டிடிஎஸ் தமிழ்நாட்டை தான் அதுக்கு உதாரணம் எழுதினாங்க. ஆக 2 சட்டமன்ற உறுப்பினர் திமுக வெற்றி பெற்ற பின்பு 96 நாம் தான் ஆட்சி பிடித்தோம், திமுக தான் ஆண்டது. 2006 திமுக தான் ஆண்டது. 2021 எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி, தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடைபெற்றது. 2 பேர் ஜெயிச்ச போதே நாங்கள் 3 முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம் சொன்னா, இன்னைக்கு ஏறத்தாழ இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 60 பேரோட நாங்கள் இன்னைக்கு உதயசூரியனோட உள்ள போறோம்னு சொன்னாக்கா சொல்றேன், எழுதி வச்சுக்க. அடுத்து நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டில் உதயசூரிய மலரும். தமிழ்நாட்டு முதலமைச்சராக அருமையான மு.க. ஸ்டாலின் வருவார். நம்பிக்கை தான்பா வாழ்க்கை, வாழ்க்கையே நம்பிக்கை தானே. நிச்சயம் கழகம் ஆட்சிக்கு வரும். இங்க சொன்னார்கள் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் இப்படி சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சிஎம் சார், இல்லாத பொல்லாதெல்லாம் எங்கிட்ட சொன்னீங்க. ஆட்சி அதிகாரம் இருக்கிற பொழுது நான் உள்ளபடியே ஒத்துக்கொண்டு பேசுகிறேன். ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம், ஏமாந்து விட்டோம் என்று சொல்வதை விட தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தாய் குணம் அதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. 41 பேர் கரூர்ல செத்திருக்கிறான். காவல்துறை எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? அதிகாரிகள் எல்லாம் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று கருதுகிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆனால் என் தலைவன் பேட்டிலே மூலம் நீங்க பார்த்திருப்பீங்க, எந்த கட்சி தலைவனாவது தான் தொண்டன் சாவான்னு எதிர்பார்ப்பானா? எந்த கட்சி தலைவனாவது தான் தொண்டன் சாவான் என்று எவனாவது அதற்கென்று சதிவட்டை செய்வானா என்று சொல்லி அத்தனை பேரும் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அவர் மீது எஃப்ஐஆர் போடாதே என்று சொன்ன தாய் உள்ளம் கொண்ட தலைவா
ஒரு கணம் அன்றைக்கு போட்டிருந்தால் இன்னைக்கு நிலைமையே வேறாக மாறியும். அடுத்தது எல்லா மேடையிலும் சொன்னார் அவர்கள் கொள்கை விரோதி, இவர்கள் அரசியல் விரோதி. அவர்கள் கொள்கை விரோதினா யாருன்னா தெரியுதா? டெல்லியில் இருக்கலாம் கொள்கை விரோதியா, இங்க இருக்கிற நாம் அரசியல் விரோதியா. ஐயா, இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் நான் பல முறை ரூம்ல தனியா உட்காந்து சிந்தித்து என் தலையில இருக்கிறது மேல இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு. ஆகிய நானும் யோசித்து பார்த்தேன், இந்த வார்த்தைக்கு என்னடா பொருள், இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நம்மோடு இருந்தார். அண்ணன் கலைஞருடைய 40 ஆண்டு கால நண்பர் அவர். இன்னும் சொல்ல போனால் திரையுலகத்தில் 2 பேர் நண்பராக இருந்த காரணத்தினால்தான் அன்றைக்கு அவரை பக்குவப்படுத்தி பேருந்து அண்ணாவிடத்திலே கொண்டு வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரை திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்த்த வரலாறு யாருக்கு சொன்னால் அண்ணன் கலைஞர் தான். 53 திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொண்ட மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் அண்ணன் கலைஞரும் சிலை உலகத்திலே நண்பர்கள், ஒருவரை விட்டுக் கொடுக்க கூடாது என்று எண்ணியவர்கள், நீண்ட நாளை நண்பர்கள். அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அண்ணாவுக்கு பின்னால் போட்டி போட்ட காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறை அல்ல, பரங்கிமலை தொகுதியிலே 2 முறை உதயசூரியன் நின்று வென்ற சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக அண்ணன் கலைஞர் இருந்த பொழுது, பொதுச் செயலாளராக நாவலர் இருந்த பொழுது, பொருளாளராக திமுகவில் இருந்தவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். திமுக உதயசூரிய எம்எல்ஏ, திமுக பொருளாளர், 40 ஆண்டு கால திரையுலகத்தின் மூலமாக அண்ணன் கலைஞருக்கு நண்பர், சிறுசேமிப்பு திட்டத்தினுடைய தலைவர்